எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஃபாதர்ஸ் டேக்கு நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான வீடியோ, கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் 3 லாஸ்ட் மினிட் ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாஸும் செக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ டக்குன்னு போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியாவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியாவுக்கு நான் வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பரை மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ கலர் பேப்பர் இல்லை வயலட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் சுற்றி கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் ஏரியா இருக்குல்ல நம்ம பேஸ்ட் பண்ணோமே, அதில் மிடில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம மிடில் கட் பண்ணதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோட் அண்ட் ஒரு காலர் மாதிரி இருக்குது அந்த ஃபோல்டிங். இப்போ இந்த ப்ளூ கலர் கோட்க்கு நம்ம பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஹாஃப் பீடெல்லாம் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் ஹாஃப் பீட். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்கெட், அப்புறம் ஒரு ப்ரூச். இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணும்போது இந்த மேட்ச் பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான கோட் மாதிரி இருக்குது. இன்னொரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட சைடில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து ஜிக்ஸாக் மாடலில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 ஜிக்ஸாக் இருக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நான் என்ன எழுத போகிறேன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். மிடில் வந்து ஹார்ட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டில். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஐயோட எண்டில் மட்டும் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி மேட்ச் பாக்ஸோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஒயிட் கலர் பேப்பர் பேஸ்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து புல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ புல் அப்படின்னும் போது இப்படி நம்ம புல் பண்ணோன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இப்போ நம்ம செகண்ட் கிஃப்ட் ஐடியாவுக்கு போவோம். 13 x 6 சென்டிமீட்டர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டர் நான் பண்ண மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6 x 8 சென்டிமீட்டரில் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரில் வந்து பா ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. 3 சைட்ஸில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அது மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு சைடு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரில் எல்லா சைடும் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்திருக்குல்ல, அது மிடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 1 சென்டிமீட்டர் லிவ் பண்ணோம்ல, அதை எடுத்து பேக் சைட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுச் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 5 x 7 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அதே சைஸில் OHB ஷீட்டும் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் மேலே நான் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கீழே ஒரு குட்டி ஹார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே OHB ஷீட் வச்சுட்டு கிளாஸ் கலர்ஸ் கூட ஒரு லைனர் வரும் இல்லை, அதை வந்து நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் OHB ஷீட் மேலே. உங்கள்கிட்ட பர்மனெண்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸ் லைனர் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த பேப்பரில் இருக்கிற லெட்டர்ஸ் ஹார்ட் எல்லாத்தையும் கலர் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. இப்போ பர்மனெண்ட் மார்க்கர்னால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். பட் கிளாஸ் கலர்ஸ் லைனர்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால ட்ரை ஆகிட்ட அப்புறமா இந்த பேப்பருக்கு கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் லீவ் பண்ணோமே, அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது, ரெண்டுமே செப்பரேட்டாக தான் இருக்கணும். ஒரு ஒயிட் கலர் பார் மாதிரி நடுவில் இருக்குள்ள அந்த 2 பேப்பரையும் இப்போ நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் பண்ணி காமிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மேலே வந்து OHB ஷீட் இருக்கணும். அப்புறம் இந்த ஒயிட் கலர் பேப்பர் பின்னாடி வந்து பேப்பர் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து புல் பண்ணி பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேர்டுக்கு போகலாம்.
தேர்டுக்கு வந்து ஒரு A4 ஷீட்டாக ஹாஃபாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான கிஃப்ட்டு. நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் இந்த கிஃப்ட் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு உங்களுக்கு என்ன வந்து கன்வே பண்ணணும்னு தோணுதோ அதை எழுதிக்கோங்க, இல்லை ட்ரா கூட பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு வேண்டியதை எழுதிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி பேப்பரை அதுள்ள இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த 2 குட்டி குட்டி கோன் ஷேப்பில் கேப் இருக்குல்ல, அது உள்ள வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது மேலே நம்ம வந்து புல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு கீழே ஒரு குட்டி ஆரோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம செஞ்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேட்ச் பாக்ஸ் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மேஜிக் கார்டு கிஃப்ட்டு. இந்த புல் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காமிக்கல, இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி படிச்சுக்கலாம், திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குட்டி மெசேஜ் மாதிரி லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த கிஃப்ட் ஐடியாலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு எந்த கிஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எந்த கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்றத இங்கே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோஸை நான் வீடியோவில் போடுறேன். டாட்டா, பாய் பாய்.